அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நிதானத்தோடும் நிலைகுலையாமல் தன்னுடைய நிலைப்பாட்டில் என்று மாறாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கப் போகிறது இந்த 2024ஆம் வருடம். அப்படிப்பட்ட இந்த 2024ஆம் வருடத்தில் திருமணம் என்பது உங்களுக்கு நடக்குமா நடக்காது? திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகுமா? பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்களா? வாழ்க்கை துணைக்கு சரியான வேலை தொழில் கிடைத்து பொருளாதார பிரச்சனை சரியாகுமா? கடன் பிரச்சனை சரியாகுமா? வாழ்க்கை துணையின் மூலமாக வரவு வருமானம் அல்லது அவருடைய பூர்வீக சொத்துக்கள் விஷயம் சரியாகுமா? ஆக மொத்தம் களத்தர வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது இந்த 2024? மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனத்தில் பிறந்த நண்பர்களே, மிதுனம் என்பது காலப்புருஷத்துப்படி 3ஆம் வீடாக வரக்கூடியது. 3ஆம் வீடு என்பது முயற்சி ஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம். எடுத்த காரியத்தை முடிக்காமல் முயற்சியை கைவிட மாட்டீர்கள். எடுத்த முடிவுகளையும் மிக எளிதாக மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். விடாமுயற்சி என்பது உங்களோடு பிறந்தது. அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் புதன். எழுத்து, கல்வி, வித்தை, கலை ஆர்வம் நிச்சயமான முறையில் உண்டு. எதையுமே மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். உங்களை பொறுத்தவரை இந்த 2024இல் 7ஆம் வீடு. 7ஆம் வீடு தான் களத்தரம், வாழ்க்கை துணை, நட்பு, உறவுகள் என அனைத்தும் குறிப்பது 7ஆம் வீடு. அந்த 7ஆம் வீடு என்பது தனுசு. அதில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை. அதாவது சனி பார்வையோ அல்லது சனி பகவானோ ராகு கேதுகளோ அங்கே கிடையாது. அதனாலே முதல்ல குரு பார்வை 11 மேஷத்திலிருந்து குரு பார்வை மட்டும் கிடைக்குது. அப்போது மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் முதலில் வெற்றி கொடிதான். எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் சரி, ராகு தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள் எப்படியாக இருந்தாலும் இந்த வருடம் 2024இல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய வருங்கால துணையை உங்களுக்கு அடையாளம் கண்டு காண வைத்து விடுவார் இந்த குரு பகவான். திருமணத்தை நீங்கி திருமண யோகம் நிச்சயமான முறையில் நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவது, திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் இந்த 2024இல். அதில் மற்றவர்களுடைய தலையீடு, நல்ல ஒரு அடுத்த நபருடைய வழிகாட்டுதல், அறிவுரை, இதன் மூலமாக இது நடைபெறும். மிக முக்கியமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். குழந்தை இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ பிள்ளை இல்லைன்ற ஒரு காரணத்தினாலே பிரிவுகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். ஸோ இந்த அமைப்பெல்லாம் உருவாகி வருது. அதுவும் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாகவே இது நடக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. மேலும் வாழ்க்கை துணைக்கு சரியான உத்தியோகம், வேலை தொழில் அமையுமா அப்படிங்கிறா நிச்சயம் அமையக்கூடிய யோகம் இந்த வருடத்தில் உண்டு. பொருளாதார சிக்கல் சரியாகும். அதில் எந்த மாற்றம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் ஏப்ரல் மாதத்திற்கு பின்பாக ஒரு உத்தியோகம், வேலை கிடைத்து ஒன்று வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் அல்லது வேலையில் ஒரு குறிப்பிட்ட பதவி மாற்றம் நிச்சயமான முறையில் நடைபெறும். அது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை பிரச்சனை இருக்குது, என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி ஹெல்த் வைஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனத்தை பிறந்தவர்களுக்கு அந்த உடல்நிலை பிரச்சனை இப்போது சரியாகும் 2024. மேலும் வாழ்க்கை துணை வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கைகளுக்கு இந்த 2024இல் வந்து சேரும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் மிதுனத்தில் பிறந்த பெண்களுக்கு 8ஆம் வீடு என்பது மகரம். 8ஆம் வீடு தான் மாங்கல்யத்தை குறிக்கும். 8 9 இருக்கிறார் சனி பகவான். அப்போது பெண்களுக்குமே மாங்கல்ய யோகம் கிடைத்திருக்கிறது. மாங்கல்யத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஸோ ஆக மொத்தம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த களத்தர வாழ்க்கை சம்பந்தமான பலன்கள் என்பது இந்த 2024இல் 190% நன்மையான பலன்கள் மட்டுமே நடைபெறும். சரி, இருந்தாலும் சில வழிபாடுகள், சில வழிமுறைகளை செய்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயம் 100% உங்களுக்கு நடக்கும். அப்படி என்ன வழிபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வருடத்தில் குரு பகவானுடைய வழிபாடு, மிதுனத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய வழிபாடு மிகச்சிறந்த நன்மையில் வழங்கும். வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுக்கு மஞ்சள் ஆடை அல்லது மஞ்சள் வஸ்திரம் அந்த நவகிரகத்திற்குள்ள குருபகவானுக்கு அணிவித்து கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று.
மேலும் எலுமிச்சம்பழத்தில் சாதம் செய்து அதை அன்னதானமாக வியாழக்கிழமை அன்று ஏழை எளியவர்களுக்கு விநியோகிங்கள். மேலும் முடிந்தவரை வியாழக்கிழமை அன்று ஒரு முறையாவது அல்லது 1 மணி நேரமாவது மௌன விரதம் இருங்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வழிபாடாக பண்ணிங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.